வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நாம் தமிழரின் தற்குறி தம்பியாகிய நான் இந்த கட்சியின் இந்த கொள்கை வரவே என் உயிர் உள்ளவரை போற்றி பாதுகாப்பேன் என்று தாயின் மீது ஆணையாக, தமிழ் மொழியின் மீது ஆணையாக, தமிழ் இனத்தின் மீது ஆணையாக, என் தலைவனின் மீது ஆணையாக, என் அண்ணனின் மீது ஆணையாக உறுதியேற்று கூறிக்கொள்கிறேன். என் உயிர் உள்ளவரை இதற்கு சிறிதும் பங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். இனி இதுதான் என்னுடைய பைபிள், குரான், பகவத்கீதை. நாம் தமிழர். கொள்கை வரையம் 1. பார்ப்பனர்கள் மானிடகுல விரோதிகள். தந்தை பெரியார் கொள்கை வழிகாட்டி. தந்தை பெரியார் வாழ்க வாழ்க தந்தை பெரியார். அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, பெரியார் வாழ்க. பார்ப்பனர்கள் மனிதகுல விரோதிகள். அவங்களாலதான் இந்த மானிட குலத்துக்கே சீர்கேடு நடந்துட்டு இருக்கு. அண்ணா அத நீயே சொல்லுண்ணா, அதான் அழகா இருக்குண்ணா. பாதி வெள்ளையா இருந்த பாப்பா என்ன பாப்பா திட்டு தொட்டா திட்டுனா, முழுக்க வெள்ளையா இருந்த வெள்ளக்கார வந்து தொட்டாண்டா வான்னு போனாண்டா பின்னாடி. இதாண்டா கிறிஸ்தவ முஸ்லீம் மாறினது. அயோத்தி நாயவா சத்திரிய சொத்தா தங்கிட்டு சாதாரண பாத்தா திட்டு எல்லா நாய் வாழா சொன்னது. வாடா குறைச்சுக்குருவேன். அயோக்கிய பெயர்களா, நான் உயிரோட இருக்கு வர ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆள முடியாது. பார்ப்பனர்கள் பார்ப்பனியம் ஒழிக. தந்தை பெரியார் வாழ்க. நாம் தமிழர். எது விஜய் கட்சி ஆரம்பிக்க போறானா? ஒரு நடிகை கட்சி ஆரம்பிக்க போறான். ஊருப்பட்ட மாதிரி தான். இப்படிதான் ரஜினிகாந்துங்கிற பையன் 25 வருஷமா நான் வரப்போறேன்னு சொல்லி நான் போடலதான் கடைசியில அமைதியா வீட்டுல உட்காந்துக்கிட்டான். அப்புறம் அடுத்தது விஜய். இவங்களெல்லாம் போடல அடுத்தது எந்த நடிகர்களுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அண்ணா உன் கொள்கை ஏற்று நீ சொல்வதை கேட்டு நடப்போம் என்று உறுதியேற்கிறேன். இது நாம் தமிழர் தற்குறிகளின் உறுதியேற்பு. அண்ணா என்னண்ணா? இல்ல நான் கேட்கலண்ணா. இந்த பக்கமா என்னன்னா புரியல. அண்ணன் இந்த நாம் தமிழர் கொள்கை புக்கையே தூக்கி அந்த பக்கம் போட சொல்லிட்டாரு. இனிமேல் நாம் தமிழர் தற்குறிகளுக்கு கொள்கைகள் அண்ணனின் வாய்தான். அண்ணனின் வாயே கொள்கை, அண்ணனின் வார்த்தையே லட்சியம். அண்ணா நீ பேசுனா என்ன? ரஜினி வெற்றிடம் இருக்கா? சுடுகாட்லயும் தான் வெற்றிடம் இருக்கு, போய் படுக்க வேண்டியதானே. தமிழரா நீயா? ஒரு மராட்டிய நீ எப்படி தமிழரான? உங்க இருக்கிற அம்மா அங்க இருக்கிற அப்பா இங்க, இப்படியேதான் வந்தாதாண்டா நீ தமிழனாக முடியும். நீ உன் புள்ள, உன் மருமக, உன் குட்டி, உன் பேரன் பேத்தி எல்லாருமே அப்படித்தாண்டா இப்படித்தாண்டா. என்னன்னா ஓ சகத்தோழனா? பேசுறேண்ணா. சங்கிங்கிறது யாரு? சங்கிங்கிறது என்ன? சகத்தோழன் அர்த்தம். சூப்பர் ஸ்டார். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பாடல்கள் உட்பட எல்லாமே முத்திரை படித்தது. யோசிச்சு பாரு, எவனாவது ஒருத்தன் தன் உடல் பொருளாவியை தமிழுக்கும் தமிழனுக்கும் கொடுப்பது முறை அப்படின்னு சொல்லியிருக்கானா? உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உயிர் வாழ்ந்தால் இங்கேதான் ஓடிவிட மாட்டேன், என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. இப்படி ஒரு தமிழ் நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பேசியிருப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரு. சங்கி சாரு யாருன்னு கேட்டா சகத்தோழன்னு தான் சொல்லுவோம். நாம் தமிழர். தம்பிய நான் தான் அரசியலுக்கே வர சொன்னவா, தம்பி களமாடலான்னு. என்னன்னா ஓ களமா? தம்பி அண்ணா பேசிட விடுங்க. நடிகர் விஜயும் என் அண்ணனும் சேர்ந்தா தமிழ்நாடு அவ்வளவுதான். விஜயோட கடைசி படத்துல மைக்க பிடிச்ச ஒரு பாட்டு. எதுக்கு? எல்லா அண்ணனுக்கான குறியீடு தான். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வராங்க, தமிழ்நாட்டே மாத்த போறாங்க. எதுனா கொள்கை வழிகாட்டி பெரியார்னு சொல்லிட்டாரா? வந்துட்டேன். பெரியார் என்ன புடுங்கினாரு? பெரியாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு திராவிட, அவர் ஒரு தெலுங்க, அவர் ஒரு கன்னட, அவர் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு. அந்த பெரியார விஜய் கொள்கை வழிகாட்டியா ஏத்துக்கிட்டானா? அடிப்பண்டா விஜய் என்னோட எதிரிடா. என்னன்னா பெரியார தமிழ கண்டபடி பேசிட்டாரா?
ஆமா நான் பேசிட்டாடுறேன், ஏன்னா இப்படி பண்றேன். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நாங்கெல்லாம் இப்பதான் பெரியாரை பத்தி மீள் வாசிப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சகத்தோழனை பார்க்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பெரியாரை பெருசா படிக்கல, விட்டு விட்டாதான் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப மீள் வாசிப்பு பண்ணிட்டோமா, அதனால பெரியார் அப்படி பண்ணிட்டாரு, பெரியார் இப்படி பண்ணிட்டாரு, தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. தமிழுக்கு என்ன பண்ணாரு, தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு. தமிழுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு திராவிடர். பார்ப்பனியமும் எதிரி, திராவிடமும் எதிரி. எங்களுக்கு தமிழர்கள் மட்டுமே உண்மை. அடுத்த கொள்கையை பேசுனா உன் வாய் தானா, வாயே தானா. என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது? இவன் ஈர்ப்ப தக்க வைக்கிங்க பாரு. நீ நல்லா கத்துக்கணும். உலகத்திலே கொடுமையான வன்முறை எது? இது கேள்வி. ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான், தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா உலகத்திலே கொடிய வன்முறை. அதுல என்ன பண்ணிட்டான், 100க்கு 3 பேரு பிராமணன், இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி திருடே. எது நல்லவங்கன்னு பேசணுமா? யாரு அந்த மானிட குல விரோதிகள் நல்லதுன்னு பேசணும். பேசுறேன். ஏன்னா ஒரே ஒரு டவுட்டு, உண்மையாலுமே அவங்க யாரும் ஆணவ படுகொலை செய்யலைன்னா உண்மைதானே? நான் அதாவது அவங்க ஏன்னா படுகொலை செய்ய போகிறாங்க? அவங்க கல்யாணம் பண்ணி வச்சது பூரா பணக்காரங்களா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. கட்டி கொடுத்தாங்களா கூட்டி கொடுத்தாங்களானே தெரியாமல் இருக்கு. இதில் இவர் வேற இப்படி பேசிகிட்டு இருக்காரு. சரிண்ணா நீ சொல்லுண்ணா, இப்போ நான் என்ன பேசணும்? உன் வாய்தானா எங்களுக்கான கொள்கை. இப்போ நான் என்ன சொல்லணும்? சொல்லுண்ணா, எல்லாத்தையும் சொல்லி தொலைகிறேன். அந்த ஜெகதீஷ் பாண்டியா அன்னைக்கே சொன்னார், இது கட்சியோட கொள்கை இல்லை, அந்த நாயோட கொள்கைன்னு. அன்னைக்காவது நாங்கள்லாம் வெளியே போயிருந்துருக்கணும், யோசிக்கவாது செஞ்சுருக்கணும். சரி, நாம் தமிழர் பார்ப்பனர்கள் நல்லவர்கள், அவர்கள் இந்த மானிடத்தையே உயர்த்துவதற்காக வந்த மகான்கள். அவர்கள் தான் நம்ம கிட்ட தமிழை எப்படியாவது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த நீச பாசைன்னு சொல்றது வேற ஏதோ பார்ப்பனர்கள், ஆனா நமக்கு ரொம்ப நல்லவர்கள் பார்ப்பனர்கள். அண்ணே நீங்க குருமூர்த்தி கிட்ட இருந்து வாங்கின காசுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நாங்க என்ன பண்ணோம்? நாம் தமிழர் மக்களே, இது ஏதோ கொள்கை புத்தகம்னு சொல்லி தூக்கிட்டே சுற்றிட்டு இருந்தோம். இந்த கூறுகட்டவன் சொன்னதெல்லாம் கொள்கைன்னு வேற எடுத்து படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவன் வாயா அது வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி பேசினா கூட பரவாயில்லைங்க, எப்படியாவது சமாளிக்கலாம். நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி பேசுனா இந்த நாயோட வாயை பார்த்து தான் பெரியார் நல்லவருன்னு சொன்னோம், பெரியார் கெட்டவருன்னு சொன்னோம். பார்ப்பனர்கள் மானிட குல விரோதிகள்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ரஜினியை குடும்பத்தவே கூப்பிட்டு வச்சு அட்டின்னு அடித்தோம், திருப்பி கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சோம். விஜய சொந்த தம்பின்னு சொன்னோம், அப்புறம் அவனுக்கே சூனியமும் வச்சுட்டோம். பெரியார நாங்க பேசாத பேச்சா இந்த 10 நாளா பாருங்க. இன்னையிலிருந்து பார்ப்பனர்களும் நல்லவர்கள்னு பேசணும். இத்தனையும் பேசுறதுக்கு இது என்ன இளவுக்கு அடிச்ச, என்ன இளவுக்கு கொடுத்த, இது மேல சத்தியம் வேற பண்ண. எலே மனசாட்சி இருந்தா சொல்ற, நீ எல்லாம் மனசன் தானா? போற போக்க பார்த்தா கயல்வெளியை கழட்டி விட்டு மாமியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். உன்னையெல்லாம் தலைவர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். நீ பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நாங்களும் வேற பேசி எங்களை போட்டு அத்தனை யூடியூபர்ஸ் பேசுன்னு பேசி எனவே பேசுவோம்னெல்லாம் பேசி கடைசியில நான் என்னத்தை பேச? ஆனா நாம பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.